ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2016ஆம் ஆண்டு டிமானிட்டைஸ்டு பண்ண இந்த கரன்சி நோட்டை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 2012 முதல் 2016ஆம் ஆண்டு வரை மக்களின் பயன்பாட்டிற்கு வெளியிட்டிருந்த இந்த 500 ரூபாய் நோட்டை வந்து இந்திய அரசாங்கம் வந்து நிறுத்தி கொண்டது. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கரன்சியில் வந்து 2008 முதல் 2013ஆம் ஆண்டு வரை இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணியில் இருந்த டி சுப்பாராவ் அவர்கள் வந்து இதில் கையொப்பமிட்டிருக்காங்க. இவங்க வந்து 1972ஆம் ஆண்டில் வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக பணியிலையும் இருந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த கரன்சியுடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறத்தில் கொண்ட அருமையான ஒரு கரன்சி நோட்டை தான் வந்து நம்ம அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த கரன்சியுடைய வலது பக்கம் வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய உருவமும் மத்தியில் வந்து 500 ரூபாய் என்றும் பதிவு செஞ்சுருக்காங்க. மறுபக்கம் வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய நெடுவரிசையின் சிங்க தலைநகரம், அதாவது தற்போது வந்து சாராநாத் அருங்காட்சியகத்தில் இருக்குது. இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி இடத்துல இது இருக்குது. அந்த ஒரு பதிவையும் நமது அரசாங்கம் அதில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அனைவரும் இந்த நோட்டை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க. பல பேருடைய சேமிப்புலையும் இது இருக்கும், தற்போது கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன செல்லாத காசாகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.